ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 320. பார்த்தீங்கன்னா 3-2-0 அது பாருங்கள். அடுத்த நாள் 0 வந்து உள்ளே அப்படியே பாஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ம் பார்த்திங்கன்னா அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஏது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1-1-6. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1-1-6 இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா போன இயரில் 652 உள்ளே வந்திருக்கு. அதையும் கணக்கில் வச்சுக்கணும் நம்ம 6-5-2ங்கிறத. அதே மாதிரி எப்பயுமே இயர் பொறுத்த வரைக்கும் 9-6-0-5 இது வந்து பார்த்தா ரெகுலராக உள்ள வரக்கூடிய நம்பர். அதே மாதிரி ஒரு மாதம் எண்டில் என்னன்னா ட்ரிபிள்ஸ் வரும். ட்ரிபிள்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9-6-0-5ங்கிறது ஒரு மாதத்தில் 20 தேதிக்கு மேலே கண்டிப்பாக உள்ளே வருது. அதனால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா போன மாதம் 27ஆந்தேதி 1-3 வந்திருக்கு. அதனால் 1-3 உள்ள வருதான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி அதுக்கு அதனால் என்ன வந்திருக்குன்னா 9-2-1 வந்திருக்குது. அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம பாருங்கள் ஆப்போசிட்டாக திரும்பி வந்திருக்கு, ஓகேங்களா? இது வந்து அப்படி வந்திருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 2 வந்து 51 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 9 20 நாள் பெண்டிங் இருக்குது. 6 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. 5 14 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே பி போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 9 56 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 3 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. 6 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 7 வந்து 36 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் பெண்டிங் இருக்குது. அதே 3 வந்து 26 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கணக்கில் எடுக்க போகிறோம். அதே மாதிரி பாருங்கள் 5 வந்து பார்த்திங்கன்னா 3 போர்ட்லேயும் பெண்டிங் இருக்குது. அதனால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா 2-4 வச்சு எடுத்திருக்கோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-5. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி ஆளில் 63 95 36 59. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 69 96 53 35. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 26 49 62 94. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 42 24 96 69. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சியில் 66ங்கிறத நம்பர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ரீசன் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு முதல் வாரம் வந்து என்ன வந்திருக்கு பார்த்திங்கன்னா 0-66. அதில் பார்க்கக்கூடிய 0 வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பாஸ் ஆகிடுச்சு. அதில் கூடிய நம்பர்ஸ் மீதி பெண்டிங் இருக்கிறது 60 என்ன இருக்குது அப்படின்னா 66 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 66 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் நேற்று ரிசல்ட் வந்து 116 1க்கு பவர் 6 1க்கு பவர் 6 6க்கு பவர் 1. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் 661 கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அந்த போன வாரத்துக்கு முதல் வாரம் பெண்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்துச்சுன்னா 66 வந்துச்சு. அங்கே ஒரு பவர் வச்சு வரப்போ 66 வருது. அதனால் 66 கணக்கில் வச்சுக்கோங்க. அதுவும் ஏபியில் வரப்போகுது 66. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 263 495 663. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 596 426 942. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது ஏபிசியில் 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 9 சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போகணுன்னா 73 391 63 727 நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்கள் எல்லா டீட்டெயிலையும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வேணால் அமௌண்ட்டை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்க. நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரா பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன வந்துச்சு பார்த்திங்கன்னா 590. அதே மாதிரி சண்டே ரிசல்ட் வந்து 362 வந்துருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் அந்த சண்டே ரிசல்ட்டில் வரக்கூடிய 6 வந்து அப்படி இருக்காங்களா 2 டேஸ் ஃபாலோவே இருக்குது. அதே மாதிரி 0 வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பாருங்கள் முதல் நாள் என்ன ஆச்சோ அதை அப்படியே ஃபாலோ ஆகுது. அப்போ இது மாதிரி இருக்கிறப்ப பாருங்கள் அப்போ என்ன ஆகலாம்னா இப்போ 9 வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து உள்ளே வரலாம், ஓகேங்களா? 9 இப்படி வரலாம், அல்லது 5 வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஏ போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இப்படி பார்த்திங்கன்னா இப்படி ஷேப்பில் இறங்குதுங்க. அதனால் இந்த ஷேப்பில் இறங்குறதுனால நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ 5
5/9 கணக்கில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்குங்க அப்படின்னா 26 107 வந்திருக்கு. அதனால் அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 950 வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து 590 வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இங்கே இறங்கியிருக்கு. அதனால் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்போ முதல் நாள் அப்போ இன்றைக்கி எப்படி வரலாம் அப்படின்னா அந்த 567 அதை கூட 765 எப்படி வேணால் வரலாம். அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது அப்படி தான் இறங்கியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 7 வந்து 34 நாள் பெண்டிங் இருக்குது. 0 வந்து 32 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் பெண்டிங் இருக்குது. அது பி போர்டு பொறுத்த வரைக்கும் அதே நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 1 23 நாள் பெண்டிங். இப்போ இன்றைக்கி 1 வந்து உள்ளே பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 0 வந்து பாருங்கள் 22 நாள் பெண்டிங் இருக்குது. அதுவும் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 வந்து பாருங்கள் 24 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லிஸ்ட் எடுத்துக்கிட்டால் 1 வந்து 42 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 8 வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குது. 6 வந்து 17 நாள் இருக்குது. நம்ம எப்பயுமே கணக்கில் வச்சுக்கணும். 0 கணக்கு வச்சு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 9, 6, 5 இந்த 4 நம்பர் எப்பயுமே கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து 1 உள்ளவருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நம்ம கசிங்கெலாம் 8 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 7. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி ஆனில் 10 37 01 73 81 03. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 18 30 70 07 13 31. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 08 80 00 88 33 இந்த கணக்கில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 590 5 பவர் 0 9 பவர் 4 0 பவர் 5. இது வந்து பவர் வச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் 0 45 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 810 0 37 731. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 310 0 81 813. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 1 சப்போர்ட்டுக்கு 6. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே 8 மணி ட்ராம் பார்த்தீங்கன்னா 833. சண்டே ரிசல்ட் வந்து 616. அது பார்த்தீங்கன்னா இப்படி டபுள்ஸாகவே இறங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா 000 வந்து மாதம் வரக்கூடிய நம்பர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 833 பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் வந்துருக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்துருக்கு. அதனால் இதை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து 833. அது வந்து பாருங்கள் போன மாதம் வந்து என்ன வந்து 533. அந்த 533 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அப்போ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 071 வந்திருக்கு. இப்போ நேற்று வந்த மாதிரி இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்பு இப்படி வந்துச்சுன்னா என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கன்சல்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 456. அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. போன வருஷம் இயரில் வந்து 456. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வந்து 24 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 7 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங்னு பார்த்துக்கிட்டா 9 வந்து 19 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 16 நாள் பெண்டிங் இருக்குது. 6 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 1 வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குது. 5 வந்து 31 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நம்ம வந்து கொண்டாடுறது வந்து 7 8, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 9 6, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 1. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி ஆனில் 71 95 61 59 16 96. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 69 51 15 51. நான் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 51 வச்சுக்கோங்க. 79 86. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 79 86 97 68 78 87 ஏபி பிசி ஏசியில் ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 81 ஏபி பிசி ஏசி ஆளில்
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் 3, 3க்கு பவர் 8, 3க்கு பவர் 8. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வருது. அப்போ 388ங்கிறது இப்போ பவர் வச்சிடக்கூடிய நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா 795, 861, 071. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 071 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் 71 வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 695, 169, 879. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 5, 1 சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க எப்படி இருக்குன்னா மொதல் நாள் நைட்டு வர ரிசல்ட்டும் உள்ளே வர்றது, பெண்டிங் லிஸ்ட்லேயும் இது மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் ரிசல்ட் என்ன வருதோ அதை வச்சு அப்படியே ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி 1 மணி ட்ராவலில் என்ன வருதோ அந்த நம்பரை ரிப்பீட்டாக அதை மறுபடியும் உள்ளே வருது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.